வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியில் 100 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்க்கட்சிகளால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் இடம்பெற்றது. அதே நேரம் இன்று வாக்கெடுப்பும் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி இன்று முற்பகல் அரசுக்கு எதிரான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. இதனால் பொல்துவ சந்தையிலே போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. பத்திரமுள்ள தியத்த உயனவிற்கு அருகில் பாராளுமன்றத்திற்கு உட்பிரவேசிக்கும் சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக பொல்துவ சந்தையில் இருந்து பாராளுமன்றம் செல்லும் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டது. குறித்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. பயிற்சிக்கு பின்னர் வைத்தியர்களுக்கான நியமனங்களை வழங்குவதில் சுகாதார அமைச்சு தமக்கு வழங்கிய உடன்படிக்கைகளை மீறியுள்ளதாக தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியில் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகிறது. குறித்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்ததுடன் நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் வெளியிடப்பட்டுள்ள நியமன பட்டியல் உடனடியாக நீக்கி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை பணி புறக்கணிப்பு தொடரும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த நியமனங்கள் தொடர்பில் குறித்த சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை சுகாதார அமைச்சர் இதுவரை நிராகரித்து வருகிறார். வைத்தியர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச நேற்று ஒரு சந்திப்பிற்கு அனுமதி வழங்கியிருந்த போதிலும் பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டதால் குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தப் போவதில்லை என பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடனும் இன்று கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார். இது தொடர்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் கருத்து தெரிவித்தார். காலை 8 மணியிலிருந்து 48 மணித்தியாலங்களுக்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியிலே அடையாள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாராகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த வகையில் கடந்த கிழமையிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு சென்றிருந்தது. இதற்கு பிரதான காரணமாக வைத்தியர்களுடைய இடமாற்ற பொறிமுறையிலேயே அரசியல் தலையீட்டை தவிர்க்கும் விதத்திலே செயற்பட வேண்டும். அதேபோன்று வைத்தியர்களுடைய இடமாற்ற சபை மிகவும் சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது தொழிற்சங்க போராட்டத்தை நடாத்தி வந்திருக்கின்றது. இந்த நிலையிலே வெளியிடப்பட்ட இடர்பிரதேச இடமாற்ற பட்டியலிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த காலத்திலே 393 சுகாதார நிலையங்களை உள்ளடக்கிய பிரதேசங்கள் இடர்பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தியிருந்தன. ஆனால் தற்பொழுது தன்னிச்சையாக சுகாதார அமைச்சு இந்த இடர்பிரதேச பட்டியலை இடர்பிரதேசங்களை 260ஆக குறைத்திருக்கின்றது. அத்தோடு ஒரு வைத்தியர் அவர்கள் இடர்பிரதேசங்களுக்கு சென்று 1 வருட உயிர்ப்பான சேவையை புரியும் பொழுது அவர் இடமாற்றத்துக்காக விண்ணப்பிக்க முடியும். ஆனால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற நிர்ணயிக்கின்ற காரணிகளிலே இவற்றை 2 வருடமாக சுகாதார அமைச்சு நீடித்து வருகிறது. ஓமாகம மொரகாயின பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர்.
முரகாஹின பகுதியில் உள்ள ஓட்டல் ஒன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த ஓட்டலில் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்றுக்கு இடையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட விருந்து ஒன்றின் போது ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறிய நிலையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிலரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் நிகழ்பொத்த வெள்ளவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் ஓமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்திற்கு சேதம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இன்று காலை புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பஸ் நிலையத்திற்கு சேதம் விளைவிப்பது திட்டமிடப்பட்ட குழுக்களின் செயல் என தெரிவித்த அமைச்சர் இதற்கு எதிராக கடுமையாக சட்டம் அமுல்படுத்தவும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அங்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையில் பெண்களுக்கான கழிவறையில் பொருத்தப்பட்டிருந்த குழாய்களுக்கு முதல் நாளே சேதம் விளைவிக்கப்பட்ட நிலையில் அவை மீண்டும் பொருத்தப்பட்டதன் பின்னர் நேற்றிரவு 2வது முறையாகவும் உடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு திட்டமிடப்பட்ட குழுவின் செயல் என தெரிவித்த அமைச்சர் பஸ் நிலையத்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, அரசியலில் நமக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இது பொதுமக்களின் சொத்து, மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்டது. இவற்றுக்கு சேதம் விளைவிக்க இடமளிக்க முடியாது. இதற்கு எதிராக நாம் சட்டத்தை அமுல்படுத்துவோம். அதேபோல் இங்கு பாதுகாப்பையும் பலப்படுத்துவோம். சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது, அதனை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். உலகில் எத்தகைய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்படாமல் இருப்பதற்கு நமது விவசாயிகளின் இரவு பகல் பாராத அர்ப்பணிப்பே காரணமாகும். விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த அரசாங்கத்திடம் 7 பிரதான துறைகளை உள்ளடக்கிய பாரிய திட்டங்கள் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மாபோதியில் நடைபெற்ற 59வது தேசிய புத்தரசி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, நமது முன்னோர்கள் உருவாக்கிய 32,000 குளங்களில் இன்று 14,000 குளங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குள கட்டமைப்புகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும். குறிப்பாக முதல் பதவிக்காலத்துக்குள் வடமத்திய பாரிய கால்வாய் திட்டத்தை நிறைவு செய்து மகா தந்தராவ குளத்துக்கு நீரை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். நிறுத்தப்பட்டிருந்த மல்வத்துவோயா திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். மேலும் உலக சந்தையில் உரத்தின் விலை அதிகரித்த போதிலும் விவசாயிகளின் சுமையை குறைக்க சிறுபோகத்தில் ஒரு மூடை யூரியாவை அதிகபட்சமாக 10,200 ரூபாய் என்ற விலையில் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நெல் விவசாயிகளுக்கான உரமானியம் 25,000 தொடக்கம் 30,000 ரூபாவாகவும் மரக்கறி விவசாயிகளுக்கான மானியம் 18,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தில் உற்பத்தி திறனை அதிகரிக்க நவீன தொழில்நுட்பம் மற்றும் கருவிகளை அறிமுகப்படுத்துவது அவசியம். அறுவடைக்கு பிந்தைய நஷ்டத்தை தவிர்க்க களஞ்சியப்படுத்தல் மற்றும் பொதியிடல் முறைகளை வலுப்படுத்தப்படும். நீண்ட காலமாக நிலவும் காணி உரிமை பிரச்சினையை தீர்க்க உரித்து வேலைத்திட்டம் ஊடாக நிரந்தர அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் விளைச்சலுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதோடு கிராமப்புற வறுமையை ஒழித்து விவசாயிகளுக்கு ஒரு கௌரவமான சமூக வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் இலக்காகும். விவசாயத்திற்கு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும். புதிய இளம் தலைமுறையினர் புதிய கருவிகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். விவசாயத்துறையில் நாம் உழைப்பு ரீதியான பெரும் சிக்கலை எதிர்கொண்டு வருகிறோம். எனவே விவசாயத்துடன் நவீன தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டியுள்ளது. உலகம் முழுவதும் நிலத்தை தயார் செய்தல், விதைத்தல், உரமிடுதல், அறுவடை செய்தல் என அனைத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் நவீன தொழில்நுட்பத்துக்கு மாறியுள்ளன. எனவே மிக வேகமாக எமது விவசாயத்திற்கு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் எம்மால் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் என்றார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்து 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த இணக்கப்பாட்டுக்கு நாணய நிதிய இயக்குநர் சபையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு சுமார் $700 மில்லியன் நிதி விடுவிக்கப்படும். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகளை முன்னெடுப்பதற்காகவும் மத்திய கிழக்கு மோதல்களினால் இலங்கையின் பொருளாதாரம் முகம் கொடுத்திருக்கும் தாக்கங்கள் குறித்து ஆராய்வதற்காகவும் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி நாட்டை வந்தடைந்த சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழுவினர் நேற்று முன்தினம் புதன்கிழமை வரை பரந்துபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இவ்விஜயத்தின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் மற்றும் மதிப்பீடுகள் தொடர்பில் அறிவிக்கும் நோக்கில் நேற்று கொழும்பில் உள்ள மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில்
நிகழ்வில் கலந்து கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி அவான் பாபர்ஜியோ சுட்டிக்காட்டிய முக்கிய விடயங்கள்: சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி செயற்திட்டம் குறித்து 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகளை முடிவுறுத்துவதற்கு அவசியமான பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த இணக்கப்பாட்டுக்கு நாணய நிதிய இயக்குநர் சபையினால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு சுமார் $700 மில்லியன் நிதி விடுவிக்கப்படும். இருப்பினும் இலகுவாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பவர்களை பாதுகாக்கும் அதேவேளை செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணயத்தை மேற்கொள்ளல் மற்றும் பல்தரப்பு பங்காளிகளின் நிதியுதவிகளை உறுதிப்படுத்துவதற்கும் கடன் மறுசீரமைப்பில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கும் ஏற்ற வகையில் நிதி உத்தரவாத மதிப்பீட்டை பூர்த்தி செய்தல் ஆகிய இரு நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுவதை அடிப்படையாக கொண்டே இயக்குநர் சபையினால் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றினார். வடக்கு கிழக்கு மாகாணத்திலேயும் அஸ்வசும என்றதுக்குள்ளே பதியப்படாத எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள், கிடைக்க வேண்டியவர்கள், நிவாரணம் கிடைக்க வேண்டியவர்கள், பாதிக்கப்பட்ட சமூகத்திலே பலர் இருக்கிறார்கள். இந்த அஸ்வசும கிடைக்காதவர்கள், அப்போ அவர்கள் அதிலே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் தங்களுக்கு அஸ்வசும கிடைக்கவில்லை என்று. அப்போ இந்த அஸ்வசும உங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு $100 பில்லியன் நிதியை வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கணும். அதை வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அஸ்வசுமைக்குள்ளே உள்வாங்கப்படாதவர்களுக்கு இது சம்பந்தமான இதில் பலன் கிடைக்காது. ஏனென்றால் கௌரவ அமைச்சர்களை இந்த கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய சார்பாக வடமாகாணத்துக்கு நீங்கள் போட்டிருக்கிற ஊழல்வாதிகள், மீன்பிடி துறையிலே ஈடுபடுற இழுவப்படகுகள் எல்லாம் கப்பம் வாங்குறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த விடயங்களை, மக்களுடைய விடயங்களை பற்றி பேசுறதுக்கு அக்கறை இல்லை, கப்பம் வாங்குறதுலே அக்கறையாக இருக்கிறார். அதனால தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் உங்களிடம் முன்வைக்கிறோம். நன்றி. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தாயிர் உரையாற்றினார். கொத்தாந்தீவு கிராம அதிகாரி பிரிவில் கொத்தாந்தீவு முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட காணியில் மேற்படி பள்ளிவாசலின் வேண்டுகோளுக்கு அமைவ அப்போதைய அரசாங்க நிதி ஒதுக்கீட்டின் மூலம் 2017ஆம் ஆண்டிலும் 2023ஆம் ஆண்டின் விசேட நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கலாச்சார மத்திய நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு 2024 மார்ச் மாதம் அளவில் வேலைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டாலும் கூட புத்தளம் மாவட்ட செயலகம் மற்றும் முந்தல் பிரதேச செயலகத்தினால் மக்கள் பாவனைக்கு இதுவரை கையளிக்கப்படாமல் மூடப்பட்ட நிலையில் கடந்த 2 வருடங்களாக இருப்பதை அவர் அறிவாரா? மேலும் பள்ளிவாசல் ஒன்றுக்கு குறித்தொதுக்கப்பட்ட தேவைக்காக வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை வேறு எந்த தேவைகளுக்காகவோ அல்லது வக்ஃபு சட்டத்திற்கு அமைவாக அக்காணி வேறு தேவைகளுக்கு சுவீகரிக்கப்பட முடியாது என்பதை அவர். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாத பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பி சத்தியலிங்கம் உரையாற்றினார். இவ்வாறான ஒரு பாரிய குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் போது அவர் இந்த பதவியிலே நீடிப்பது என்பது பொருத்தமற்றது என்று நாங்கள் யோசிக்கின்றோம். எங்களுடைய கட்சி அதை மேல் நோக்கி பார்க்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல் எதிர்ப்புக்கான மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறது. அந்த மக்கள் ஆணையை சோதிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான பொறுப்பு கூறுதல் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்கள் கடந்த 15 வருடங்களிலே ஊழல் செய்தீர்கள், உங்களுக்கு இதை பேச அதிகாரம் இல்லை, நீங்கள் செய்தால் நாங்கள் செய்யக்கூடாது என்ற தொனியிலே கேள்வி எழுப்பக்கூடாது என்று நாங்கள் யோசிக்கின்றோம். கொழும்பில் உள்ள ஈரான் கலாச்சார நிலையம் ஒழுங்கு செய்த ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் தியாகியான உன்னத தலைவர் ஷைட் அலி கமேனி நினைவு கூறும் வகையில் நேற்று மாலை 40ஆம் நாள் நினைவு நிகழ்வு ஈரான் தூதரகத்தின் கலாச்சாரத்திற்கு பொறுப்பாக செயற்படும் அலி கெபேரை ஜெத்தா அவர்களின் தலைமையில் ஈரான் கலாச்சார நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதுவர் அலி ரிசா டெல்கோஷ் கூட்டத்தில் உரையாற்றி சயித் அலி கமேனி தலைமைத்துவம் மற்றும் அவரது குணங்களை பற்றி பேசினார். ஈரான் மக்கள் அவரது தொலைநோக்கு பார்வைக்கும் சேவைக்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் இருப்பதாக
இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் மீனா பாடசாலையில் 170 மாணவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் தூதுவர் நினைவு கூர்ந்தார். அதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடவடிக்கைகளே காரணம் என்றும் அவர் கூறினார். இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம் மற்றும் தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் வினோத் முனசிங்க, பிரேசில் மற்றும் நெதர்லாந்து முன்னாள் தூதுவர், மாலைத்தீவுக்கான முன்னாள் உயர்ஸ்தானிகர் AJM ஷாதிக் ஆகியோரும் ஈரானுக்கு ஷைட் அலி கமேனி ஆற்றிய குறிப்பிடத்தக்க சேவையை பற்றி பேசினர். அவரது தலைமைத்துவம், வழிகாட்டுதல் மற்றும் நாட்டிற்கு குறிப்பாக கல்வித்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளை அவர்கள் எடுத்துரைத்தனர். ஈரானிய தூதரக அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பங்கேற்பாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அல் கமேனியின் வாழ்க்கை மற்றும் தலைமைத்துவம் குறித்த ஆவணப்படம் ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் 2026 ஜூலை 24ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அட்டன் பாத்கோட் தோட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தேர் வெள்ளோட்டம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாஜனம், விசேட ஆராதனைகள் மற்றும் விசேட யாக பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து தேர் கலசத்திற்கு விசேட பூஜைகள் செய்யப்பட்டு தேர் கலசத்திற்கு கும்பநீர் ஊற்றப்பட்டு தொடர்ந்து அரோகரா கோஷத்துடன் தேர் ஊர் முழுவதும் சுற்றி வர வெள்ளோட்டமிடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலியானார். வவுனியா நகரிலிருந்து மன்னார் வீதி வழியாக துவிச்சக்கர வண்டி ஒன்று பயணித்த நிலையில் பட்டாணிச்சூர் பகுதியில் அதன் ஓட்டுநர் பாதையின் மறுபக்கத்திற்கு திரும்புவதற்கு முற்பட்டுள்ளார். இதன்போது அதே திசையில் பின்னால் சென்ற லொரி ஒன்று துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து இடம்பெற்ற உடனேயே லொரியின் சாரதி வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்குள்ளானார். அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த நெலுக்குளம் போலீசார் விபத்து இடம்பெற்ற விதம் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் தப்பியோடிய லொரியின் சாரதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை நெலுக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல்னினோ நிலை ஏற்பட்டால் வரும் செப்டம்பர் மாதம் வரை வறட்சியான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அத்திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமானகே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு குடிநீர் மற்றும் அனைத்து நீர்ப்பாசன நடவடிக்கைகளிலும் முறையான நீர் முகாமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை இந்த மாதம் முழுவதிலும் தொடரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். அவர் மேலும் கூறுகையில், தற்போது நிலவும் இந்த வெப்பமான சூழல் இந்த மாதம் முழுவதும் ஏற்ற இறக்கங்களுடன் நீடித்து அடுத்த மாதத்தின் முதல் 2 அல்லது 3 வாரங்கள் வரை தொடரும் என எதிர்பார்க்கின்றோம். மே 20ஆம் தேதி அளவில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகும். பருவமழை ஆரம்பிக்கும் போது வெப்பம் சற்று குறையும். அவ்வாறாயினும் தற்போது உணரப்படும் கடுமையான அசௌகரியமான நிலைமை மே மாதம் 3ஆம் வாரத்திற்கு பிறகு பெரும்பாலும் நீங்கிவிடும் என நம்புகின்றோம். அதேவேளை இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல்னினோ நிலை உருவானால் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மழை வீழ்ச்சி குறைந்து செப்டம்பர் மாதம் வரை வறட்சி நிலவும். இதனால் குடிநீர் மற்றும் அனைத்து நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்கும் நீரை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். குறிப்பாக வருங்காலத்தில் இது குறித்து அதிக அவதானம் செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவித்தார். இஸ்ரேலால் 40 நாட்கள் மூடப்பட்டிருந்த முஸ்லிம்களுடைய புனித தலம் அல் அக்ஸா பள்ளிவாசல் நேற்று காலை மீண்டும் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததை காண முடிந்தது. சர்ச்சைக்குரிய பாலியல் குற்றவாளியாக கூறப்படும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தனது தொடர்பு மற்றும் அவரது குற்றங்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று மெலனியா ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக எப்ஸ்டீன் விவகாரத்தில் மெலனியாவுக்கும் தொடர்பு இருப்பதாக இணையத்தில் அதிகம் பேசப்பட்டன. இந்த நிலையில் அந்த கதைகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவை என் மீதான அவதூறுகள் என்றும் கூறியுள்ளார். கேவலமான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் என்னை தொடர்பு படுத்தும் பொய்கள் இன்றே முடிவுக்கு வர வேண்டும். என்னை பற்றி பொய் சொல்பவர்களிடம் அறநெறி, பணிவு மற்றும் மரியாதை ஆகியவை அறவே இல்லை. அவர்
அவர்களின் அறியாமையை நான் எதிர்க்கவில்லை, மாறாக எனது நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் அவர்களின் கீழ்த்தரமான முயற்சிகளை நான் நிராகரிக்கின்றேன் என்று அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் அறிக்கையை வாசித்த அவர் எப்ஸ்டீனுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்ததோடு, நானும் எனது வழக்கறிஞர்களும் இந்த ஆதாரமற்ற மற்றும் அடிப்படையற்ற பொய்களை வெற்றிகரமாக எதிர்த்து போராடியுள்ளோம் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு பெண்ணும் விரும்பினால் தனது கதையை பொதுவெளியில் சொல்வதற்கான நாள் அவளுக்கு கிடைக்க வேண்டும், அப்போதுதான் உண்மை நமக்கு தெரிய வரும் என கூறியுள்ளார். ஈரான் மீதான போரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் செயற்பாடு மற்றும் அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களை அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்வது குறித்த தீர்மானத்தை அந்நாட்டு செனட் சபையில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு இறுதியாக நேற்று வரை காலக்கெடு விதித்துள்ளார் ட்ரம்ப். இதற்கிடையில் ஈரானுக்கு எதிரான வசை சொற்களுடன் கூடிய கடுமையான ஆட்சேபனை கூறிய ஆபாச வார்த்தைகள் அடங்கிய மிரட்டலையும் தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு உலக நாடுகள் பலவும் அதிருப்தி தெரிவித்திருந்தன. இந்நிலையில் அமெரிக்காவின் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி தலைவர்கள் மற்றும் டிரம்பின் குடியரசுக் கட்சி தலைவர்களும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் நேற்று இடம்பெற்ற கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை பெற்றது. கொல்கத்தா அணி சார்பில் ரகுவன்சி 45 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் 182 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கு இறுதி 2 ஓவர்களில் 30 ஓட்டங்கள் தேவை என்ற நிலை காணப்பட்டது. லக்னோ அணி சார்பில் முகேஷ் சௌத்ரி அதிரடியாக துடுப்படுத்தாடி 27 பந்துகளில் 54 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றிக்கு பங்காற்றினார்.